என்று புனிதா உம்மை மன்றாடுகின்றோம். மட்டுமல்ல இந்து மத சகோதரர்களும் மிகுந்த பக்தியோடு இதை கலந்து கொள்வதை நாங்கள் எனக்கு ஒரு வருத்தம் பண்ண கண் எடுக்க போகிறோன்னு சொன்னவர். அப்போ அந்த நேரம் இந்த ஆசிரியர் வந்து கேட்டு அவர் இப்போ நல்ல மாதிரி இந்த கண்ணை தந்திருக்கிறார். ஒரு உரையும் இல்லை. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மினியால் பணத்துடன் இணைந்துள்ளேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா நல்லூர் சென்ட் பெனடிக்ட் தேவாலயத்துக்கு. இந்த சென்ட் பெனடிக்ட் தேவாலயத்தில் இருந்து ஆராதனை நடந்து இன்றைக்கு சுற்றுப்பிரகாரம் நடைபெறுகிறது. அதாவது இயேசுபிரான் இந்த ஊர் மக்களின் ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக இன்று வந்த வண்ணம் காணப்படுகிறார். வெளிவீதி வந்த வண்ணம் காணப்படுகிறார். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தேவாலயம் இப்படி அழகாக இருக்குது பாருங்கள். வண்ண விளக்கால் அலங்கரிக்கப்பட்டு காணப்படுகிறது. எங்கள் திருத்தந்தையை ஆசீர்வதித்து இப்படி போகிறாங்க. புரிய வேண்டும் என்று புனிதா உம்மை மன்றாடுகின்றோம். தமிழர் கூட்டம் ஒன்று சேரவும் ஞான பணிகளை நிறைவாக செய்திட வரமருள வேண்டும் என்று அவர்களை நல்ல முறையிலே ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று புனிதா உம்மை மன்றாடுகின்றோம். இளைஞர்களின் நல்வாழ்வையும் அவரது ஆன்மீக கடமைகளை சரிவர அவர்கள் நிறைவேற்றிட அவர்களுக்கு அருளை பொழிந்தருள வேண்டும் என்று புனிதா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஓகே ஆசீர்வாத ஆலய பங்கு மக்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. எங்களுடைய பாதுகாவலர் புனித ஆசீர்வாதப்பருடைய திருவிழாவை எங்களுடைய மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 9 நாட்களாக இந்த ஆயத்த நாட்கள் நடந்து அவர்கள் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு புதுப்பித்தலை அவர்கள் மேற்கொண்டு இப்பொழுது இந்த நாட்களிலே இந்த புனிதருடைய விழாவை இன்றைய தினம் கொண்டாடினார்கள். காலை திருப்பலி நடந்தது. அந்த திருப்பலியை தொடர்ந்து மாலையிலே இப்பொழுது திருச்சிறுவ பவனி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருச்சிறுவ பவனியிலே மக்கள் ஏராளமாக கிட்டத்தட்ட எல்லா மக்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள். மட்டுமல்ல இந்து மத சகோதரர்களும் மிகுந்த பக்தியோடு இதை கலந்து கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புனித ஆசீர்வாதத்தில் வல்லமை உள்ள அற்புதமான புனிதராக இருக்கிறார். அவருடன் நம்பிக்கை இருப்பதை அவர் எங்களுக்கு தட்டாமல் தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய மக்கள் இந்த பவனியில் இணைந்து கொள்கிறார்கள். இனமத பேதமின்றி கலந்து கொள்வது, இனமத பேதமின்றி இந்த மக்கள் கலந்து கொள்வது ஒரு மகிழ்ச்சியாக நன்றி. பாருங்க மக்களே, இன மத வேதமின்றி ரோட்டெல்லாம் தண்ணீர் தெளித்து ஆசீர்வாத பிறகு இந்து மக்களும் இந்த தண்ணீர் ஊற்றி இயேசுவை வரவேற்று கொண்டு இருக்கிறார்கள். இதோ இருக்குதா இயேசுநாதர் தரிசித்தது சந்தோஷமாக இருக்கு. அதுக்கே ஒரு கவலை. என்ன கவலை? விளையில அந்தோனியாட்ட கூடு பிரச்சனையாக போச்சு. லேட் ஆகிட்டு. லேட்டாக போச்சு. லேட்டாகிட்டு ஏதோ காற்று போய்க்கலாம். ஏதோ நல்லபடியாக அந்தோனியார் ஆசீர்வாதம். அந்தோனியார் இல்லை, ஆசீர்வாதம். ஆசீர்வாத பேர் சுற்றி வந்துட்டார். என்ன என்ன கேட்டாலும் தருவார். அந்த பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புனது பிள்ளைகளை தான் போய் அனுப்புங்க. எனக்கு ஒரு வருத்தம் அந்த கண் எடுக்க போகிறோன்னு சொன்னது. அப்போ அந்த நேரம் இந்த ஆசிரியர் வந்து கேட்டு அவர் இப்போ நல்ல மாதிரி இந்த கண்ணை தந்துருக்கார். ஒரு உரையும் இல்லை, சாப்பாட்டில் உரையில் சில வாழை உரையில் வருத்தம் தான். அதை பற்றி எல்லாம் பற்றியே கொடுத்துட்டேன். வருத்தங்களை நீயே பாரப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. பிள்ளைகளுக்கெல்லாம் கேட்ட வரம் தந்தவர். எல்லா பிள்ளையும் வெளிநாட்டுக்கு போயிடும். எல்லாம் வளர்த்ததுனால நான் அவரை வேண்டி எல்லாரும் அனுப்பிட்டு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. நான் சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு ஆசனமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கேன். நல்ல சந்தோஷமாக இருக்குது. வருத்தங்களுக்கு பிள்ளைங்க போவேன். மற்றபடி நான் நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் ஒரு குறையும் முடியாது. 2 ஆம்பளை பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் நிற்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறீங்க? இது பக்கத்தில். அதுக்கப்புறம் 2ஆவது ஒரு ஆளாலும் நிற்பேன். நீங்கள் சைவ மதம் என்றாலும் சைவம் தான். ஆசீர்வாத எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி இன மதம் பேதமின்றி நீங்கள் கும்பிட்றீங்க. அதெல்லாம் பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்குறீங்கள? ஒவ்வொரு வியாழனும் விற்பனிங்க, ஒவ்வொரு வியாழனும் தவறா கிளினிக்கு போனால் சரி. மற்றபடி ஆசீர்வாதம் போராடுங்க. எல்லாரும் போகணும். அவர் தான் என்னை எப்படிலாம் காப்பாற்றி வச்சுக்கிறேன். அவருக்கு நன்றி சொல்லிக்கணும். கால் நடக்கலாது சுற்றி கொண்டு வரணும். நடக்காத நேரத்துலேயும் சுற்றிட்டு வாரீங்களா இவ்வளோ கிலோமீட்டர்? ஆமாம், அது எனக்கு ஒரு நம்பிக்கை
சரி வணக்கம் ஐயா. நன்றி. எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் இயேசுவை பாதுகாவலரே எங்களுக்கு புனித ஆசீர்வாதமே எம்மாவின் பாதுகாவலரே புனிதரே எங்கள் பங்கிற்காக இயேசுவை மன்றாடும் புனித ஆசீர்வாதங்களே மன்றாடுகிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று புனித உம்மை மன்றாடுகிறோம். முன்பு ஒரு சிலருக்கு நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக அதற்குரிய ஆயத்தங்களையும் எல்லாம் கூடியாவது நாங்கள் அதை திருத்தி நாங்கள் மீண்டுமாக இந்த பவனியை தொடர வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தோடு இருந்ததை நான் அவதானித்தேன். கிறிஸ்தவ வாழ்வு என்பது தடைகள் நிறைந்த வாழ்வு, துன்பம் நிறைந்த வாழ்வு. உங்களுடைய புனிதரும் அதற்காக எங்களுக்கு காட்டி சென்றார்கள். அவர் விதமான தடைகள் வருகிற பொழுது நாங்கள் சோர்வு விடாமல் புனிதர் விதமான வாழ்வை எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார். அவர் தொடர்ந்து எங்களுக்கு அழைப்பார். எனது நம்பிக்கையோடு நாங்கள் பயணம் செய்வோம். அதிக தூரம் பயணம் செய்த வழியாலே களைத்து இழைத்திருக்கின்றீர்கள். ஆண்டவர்களுடைய களைப்பையும் உழைப்பையும் அறிவுகளாக இருக்கின்றார். உற்று நோக்குகின்றவர்களாக இருக்கின்றார். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய புனிதருடைய பாதுகாப்பும் பரிந்துரையும் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. புனிதனுடைய ஆசிரை பெறுவதை கிராமத்தை பங்கை நம்முடைய வீடு வாசல்களை பல வேண்டல்களை எங்களுக்கு தந்தர்களும் பாதுகாத்தர்களும் என்று வேண்டி வந்திருக்கிறோம். ஒற்றுமையாக வாழ எங்களுக்கு சூழலை அமைத்து தாரும் என்று வேண்டி இருக்கிறோம். படைகள் வந்தாலும் இடர்கள் வந்தாலும் எங்களுடைய பயணங்கள் முடிவதில்லை, இறை துணை இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே பயணம் செய்து வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே
புனிதருடைய பாதத்திலே நாம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். எங்களுடைய ஆன்மீக தேவை, உடல் உள்ள தேவைகள், இன்னும் ஏனைய தேவைகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். புனிதரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே, ஆன்மீக பயணத்திலே எங்களுக்கு துணையாக இருக்கும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி கன்னிமரியாயே, இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அருள்மழை பொழியும் அற்புதரே, அன்பொழுக உம்மையெல்லாம் காத்து வழி நடத்தும் நல்ல வழி காட்டியே, இறையன்பால் ஆன்மீகத்தின் ஆழம் சென்று தூய்மையான தப்பறையான போதனைகளாலே திரு அவை திணறிய போது உமது வல்லமையான நம்பிக்கையான வாழ்க்கை முறையினாலே உம்மை நினைத்து பார்க்கின்றோம். எங்கள் துன்ப துயரங்களை நாங்கள் ஆசையாய் சேர்த்தவைகள் பறி போன்ற நிலையிலே இருக்கின்றோமே. தற்கொலைகள் மலிந்து போதை வஸ்து தலை தூக்கி தாண்டவமாடும் இந்த சீரழிந்த உலகிலே எம் வாழ்வை உம்முடைய சக்தியை தாரும். எங்கள் குடும்பங்கள் ஒற்றுமை மேலோங்க அருள் தாரும். என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆன்மீகம் உமக்கு தருகின்றேன். நீர் அன்பு செய்த இயேசுவிடமிருந்து எங்களுக்கு தேவையான எல்லா ஈகபர நலன்களையும் பெற்றுத்தாரும். என் அன்புள்ள புனிதரே, ஆமென். அடுத்ததாக என்னுடைய வேலைக்கு அகோலமாக இருந்த அருள்பணி சபையினுடைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றி.